அடையாளங்க உன மாறாம மயிலாட வந்தாளா அதானே பாத்து அசந்து போயினாளா அதான பாத்து அங்க போயினாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தர் பத்தி மயிலாட ஆஹா கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தல பொட்டா வாய்ச்சவக்கும் மச்சானியு மந்தரி நாடு பொட்டாத்தூள் பறக்கும் பொட்டாத்தூள் பறக்கும் கும்சலக்கு பொச்சா கும்சலக்குச்சா நல்லா சொரிஞ்சு கொடுத்தா நல்லா சொரிஞ்சு கொடுத்தா நாக்கு சமக்க சுண்ணாம்பு வேணும் நீயும் சமக்க மாப்புள்ள வேணும் தாலி கட்டதும் தாலிக்க வேணும் பொட்டைய பாக்கும் கொழுந்து வெத்தல பொட்டா வாய் செவக்கு என்ன பாக்குற ஆளு கூட வேதனைப்படுவிய என்ன நம்ம குளூர்ல நடிக்கிட்டு இருக்கேன் பப்புனுக்காரனுக்கு ஒரு பொம்பளைய போட்டு கட்டி பிடிக்கிறாளே இத பார்த்தாலும் குளிர் தெறிக்கட்டு விடுங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஏம்மா இந்த குளிருக்கு ஓடி போய் ஒவ்வொரு ஆளா கட்டி பிடிச்சிட்டு வாவே 500 சேர்த்து தரேன் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுங்க பொட்டி எப்படி ரெண்டு தெரியும்? பேர் ஏய்! உனக்கு சொல்லியா ஊருக்கு சொல்லியாண்ணா இதை விட தண்ணிக்கன்னு வித்தா ஆளுக்கு வாங்கி குடிக்கிறது இல்லை அதுக்குன்னு இப்படியா புரட்டா மழை நேரத்தை கல்லு நீங்க வாட்டி கிளப்பி விட்டு போயிருவீங்க யாரு விசப்பா ஹோட்டல்ல இருக்கிறது ஒரு கல்லு முழுசா வீட்டுக்கு கூட்டி போயில எப்படி என்னைய இரு பேச விடு ஹோட்டல்ல இருக்கிறது ஒரு கல்லு தானே ஆமா அதுல முட்டை புரோட்டாவும் போடுறேன் சாதா புரோட்டாவும் போடுறேன் ம். பெசல் தோசையும் போடுறேன் அவனுடைய வேர்வை துடைச்சி அதில் ஓடுறேன் அது மாதிரி நீ உன் தீச்சட்டியை தூக்கி இருக்கிற திரிய பூரா அணைக்காம பார்த்துக்கத்தான் அது என்ன மாதிரி வாய் திறந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆ. நீங்க திங்கிறதுக்கு ஏன்டா ஏன் முட்டில் போறியன்னு கேட்கும் கல்லா இருக்கனாலதான் சத்தியப்பிரியா. சொல்லுங்க ராதா பேர் சொல்றதுக்கு வண்டி அடி ஏன் பாருல நீ சொல்ல நான் சொல்ல மாட்டேன் கூப்பிடறதானே பேர் வச்சிருக்கு அதுக்காக பேரை சொல்லி கூப்பிடுவேன் அப்படிதான் கூப்பிடுவேன் ஒரு ஒம்பளை ஒரு ஆம்பளைய பேர் சொல்லி கூப்பிடுறான்னா உனக்கு எச்சி புத்தி இருக்குன்னு எச்சு புத்தினா என்ன புத்தி எச்சு புத்தி உங்களுக்கு எச்சு புத்தி இல்லையா எச்சி புத்தி தான் கப்ளிங் இந்த ஓஸ் இந்த லாங் என்னலாம் ஓஸ் இருக்கா பாரு பூராமே கப்ளிங் எம்புடுமா கப்ளிங் திஸ் ஓஸ் as a leak out இங்க இருக்க கப்ளிங்கு இங்க கப்ளிங் அந்த பெண்டிங் மருதமணி ஷப்பிங் இங்க பொறி திங்கிறியா நான் உன்னைய திங்கிறேன் முறியும் பொறி திங்கிறியா பத்தியா ஆனா அந்த குளிருக்கு என் தங்கமே ஐயோ நல்லா இருக்கு அவருவேன் இல்ல போதும் அந்த மலைக்கு என்ன பண்ண என் தங்கம் நல்வாக்கு நீ கூறடி நான் 4 நாளில் வந்துடுவேன் என் செல்வ களஞ்சியமே என் சின்ன கல்லு மோதிரமே வைத்த அடையாளங்க உன மாறாம இந்த பரதேசி பயமையை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக சூடத்தை எதுடா போறதுவேன் டேய் என்னது நிலத்தடி நீர் வாக்குறாரு இரு அண்ணே எங்க தண்ணி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே ஆடுதா ஆடுதா ஏய் இருங்கப்பா அமைதியா இருங்க தண்ணி வாக்குறாப்புல இருப்பா தண்ணி வாக்குறியா முண்டை நரம்பு தளர்ச்சிக்கு ஸ்ட்ரென்த்தா பண்ற என்னடா பண்ற ஏ அதுக்காக சூலாயத்தை எடுத்து காட்டுவேன் இருக்காயா இருக்கா அங்கே அங்கே காட்டுங்க தண்ணி நிறைய இருக்கு ஆத்த விட நிமிந்துச்சு தேங்காய் அங்க கிட்ட போனே நத்தம் பண்ணிக்குது நின்று என்ன பண்றது பின்னி எடுக்கிறீங்க ப்ரோ எத்தனை அடியில ஓட்டா தண்ணி வரும் இது 5 அடிதே 5 அடி போட்டா போகுது போர் போடணுமா உங்களுக்கு தல 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 வந்துரும் வாங்கி குடிச்சிட்டு போங்களே உங்களை ஏற்கனவே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துருக்கேனே வெள்ளரி பிஞ்சு ஊப்பிய என்ன ப்ரோ இம்ப்ரூவ் ஆயிட்டீங்களா ஏய் பங்காளி எல்லா வேலையும் பாப்பேன்
பிஞ்சு வேணுமா? ஏன் அத்திரிக்கை உள்ள இருக்கா இரு வெம்பிரிச்சா வெள்ளரி பிஞ்சு அந்த பிள்ளை என்னை சொல்லுது படாங்கோத்தான்னு சொல்லுதுனே. போடா நோத்தான்னு சொல்லுச்சா? ஆமா இதை விட மோசமானு சொல்லியிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா? எங்க நான் ஊருக்காரர்கிட்ட சம்பளம் வாங்கி தரேன், நான் சத்தியபிரியா பார்த்துக்கிறேன். நீ மரியாதையை மூடிக்கிட்டு கொளுத்துன சுடுத அமர்த்திட்டு போங்க. வாடா, 250 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன், நான் 50 ரூபாய்க்கு நடிச்சிட்டு போ. வா வாடா. சத்திய ஒரு அமத்துக்கு 50 ரூபாயா? எழுதிட்டு வந்தவனுக்கு 250. சூட அமர்த்துறதுக்கு. ஆமா. எங்க சும்மாவா? ஏங்க நான் கேக்குறேன், விளக்கு அமத்துனா 50 ரூபாயா? பாபா தேரே ஓட்டாண்ட நான் படம் காட்டு நான் விட மாட்டேன். தேங்காய் கொண்டு வந்து தேங்காய் உடைக்காம போக மாட்டேன். இதுல வந்து நில்லு, மண்டையில தான் உடைப்பேன். ஓ மண்டையில உடைக்கவா? ஏன் உடைங்க? பாபா தேரே ஓட்டாண்ட நீ படம் காட்டு நான் விட மாட்டேன். சாமச்சா ஜக்கு நீ ஜெய்தா பெட்டோக்கு சாமச்சா ஜக்கு. டேய் டேய் டேய், ஏன்டா ஏலப்பைய மயனே, நான் இங்க முக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு பாடுறேன், நீ எல்லா வேலையும் பார்த்துட்டியாடா? மாடு இந்த கூதல நிக்க முடியல என்னால. ஏதாவது சூடு கொடுத்தன உடம்ப. அவர் கூதல் அடிக்கிறன்னு பொருதிங்கிறாரு. அங்கே ஒரு கட்டி பிடிக்குமா அவர் நல்லா. இங்க பாருங்க, 2 பேரும் ஒரே கம்பெனியா? உங்களை தானே. அவர் கூதல் அடிக்கிறன்னு பொருதிங்கிறாரு, இவர் கூதல் அடிக்கிறது என்னைய திங்க வர்றாரு. நீ திங்க வந்தா என்ன பண்ற? 2 அரை விட அந்த எத்து பல்லு உடையட்டான். போடா நீ போடா. சண்டை முத்திருச்சா? அது உடம்பே நான் தான் பெப்பிக்கல் குயிக்க வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். நீ ஏன் இந்த சித்திரை வருத்துற? போடா நீ வாடா. நான் எங்க வரேன்? 10 ரூபாய் தாரே ஒரு நான் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். எந்த மேடையில எந்த பிள்ளையும் உன்னை கட்டி பிடிக்க விட மாட்டேன். கடைசி வரைக்கும் தாய் முகம் வீங்கித்தான் சாகணும். நான் விடவே மாட்டேன். வீங்களை வத்தி போச்சு. நீ ஊட போனேன்னா நான் சேச்சி குக்கி உள்ள விடுவேன். அப்படி பண்ணாதீங்க ராதா, எனக்கு மண்டை வீங்கிரும். 50 ரூபா கூட குறைச்சிக்கங்கன்னு சொல்லுங்க. ஏமா இந்த பாடியை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமாவை. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்ணி போடுவா போய்? நாங்க எல்லாமே பண்ணிட்டோம் அங்க. உள்ள நீங்க பாக்கலையா? நீங்க வெளியில இருந்தீங்கல்ல. நீ 2 மணி நேரம் இங்க தானே இருந்த. உள்ள நாங்க தனியா தானே இருந்தோம். அப்ப நான் தான் செக்யூரிட்டியாடா? நீ உன்னை வாசல்ல தான் நிப்பாட்டி இருந்தோம். அண்ணே அந்த பிள்ளையோட 4 குத்தாட்டம் போடணும். போடு. இன்னைக்கு மழையும் பெய்யுது, மழையும் பெய்யுது. யாருக்கு இதுப்ப தெரியல. மழை வந்து தான் போறோம் பாவம். தண்ணி தண்ணியா கிடக்கு மாமா, தண்ணி தண்ணியா கிடக்கு. மழை வந்தா ஊரே தண்ணியா கிடக்கு. இருடா தண்ணி தான் வரும். அதுல மெட்டுடா. இன்னைக்கு மழையும் பெய்யுது, உனக்கு ரொம்ப மெட்டுடா. பாட விடுறா. பாடுறா. மழை நல்லா பெய்யுதுங்க, விவசாயம் இந்த வந்துட்டான்டா. எங்க பங்காளி வந்துட்டேன். நாடகத்தை கெடுக்காம போக மாட்டேன். வாடா சிங்கம் வாடா. ஹலோ, மழையும் பெய்யுதுங்க, விவசாயம் செழிக்குதுங்க, ஹலோ, சாமியை நல்லா கும்பிடுங்க ராசாக்கா, சாமியை நல்லா கும்பிடுங்க ராசாக்கா, ராசாக்கா உங்க கைகாலு சுகம் முக்கியம் ரோசாக்கா, ரோசாக்கா. மழையும் பெய்யுதுங்க, விவசாயம் செழிக்குதுங்க, மழையும் பெய்யுதுங்க, விவசாயம் செழிக்குதுங்க. போச்சா மாமா? சாமா என்னாச்சு மாமா? சாமா ஏப்பா காய் அடிக்கிறாரா? காய் அடிக்கிறாரா? காய் அடிக்கிறாரு. ஏப்பா ஆடுகுடி காய் அடிக்கிறியா? ஆமா
சாமா என்னாச்சு மாமா? ஏண்டா புடிச்சது புடிக்கிற ஏண்டா திருகுற புடி போச்சா? இதுக்குறியா ரெண்டையும் ஒண்ணு என்னடா காணமா? ஒண்ணு விழுந்த மாதிரி இருக்குடா. மழையும் பெய்யுதுங்க விவசாயம் செழிக்குதுங்க. மழையும் பெய்யுதுங்க விவசாயம் செழிக்குதுங்க. தலைய முடி எங்க விடுற? ஏண்டா ஏலப்பழ பாரு விஷயம் அது. ஏலப்பழ மண்டைய கொண்டு போய் எதுக்குள்ள விடுற? தலை வர்ற சரி இருக்குது தலைய விடுறிய. ஏண்டா வந்ததுலயே திருப்பி ஆமா என்ன இருந்தாலும் உங்களவா செய்ய முடியாது மாமா. பத்தல போடா தப்புடா. ஏடா என்ன போயிரு நீ மரியாதையா போயிரு. ஏய் முத ரோடு ஓடுறதுக்கு முன்னாடி செம்மண் அடிக்கணும். ரோடு மேடு வெள்ளமா மட்டம் படுத்தணும். அதை லோலரை விட்டு பார்த்தேன். இப்பதான் ஸ்டெப் போட போறேன். இப்பதான் ஆரம்பிக்கிறேன். பச்சை மிளகா அது காரம் இல்ல, இந்த மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு கொஞ்சம் வீரமில்ல. சாப்பிட்றா மருதமணிக்கு ஏன் அடிக்குது பார். 300 சம்பளத்துக்கு டச் இல்லாம வச்சுக்கிறோம். அந்த மாதிரி போறாம புடிச்சவன் உலகத்திலே பார்க்க முடியாதுடா. நீயே தான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், என்னை வேணும் செய்ய விடுறா. செய்வார் இருங்க மாமா. எல்லாரும் உட்காந்துருக்க கூட தாய் இல்லையப்பா. அப்படியே போய் அவ்வளோதான். டோல்கேட்டு வந்து அந்த பைப்பு தூக்கணுன்னே காரு போயிடணும். பைப்பு தூக்கணும்னு கார் போகணும்ல, நீ போகவே மாட்டேன். இங்கிட்ட இருந்தா வண்டி வர்றது கூட முட்டிக்கணும்ல. அது இல்லை ப்ரோ, தேனை நக்கி சாப்பிடணும், தோசையை பிச்சு சாப்பிடணும். ஆமா இது தோசை. நான் அழகாத்தேன் பூவும் பொண்ணும் நாடகத்துக்கு எல்லாரும் உன்னை ரசிக்கிறாங்கன்னு நீ எல்லா வேலையும் பார்த்துற, கடைசியில் எந்த பொம்பளை என்னையும் மதிக்க மாட்டாடா. ஏத்தா சொல்லுங்க பிரியா சொல்லுங்க. அவன் ஓமக்குச்சியா இருக்கேன், ஆளு கண்ணங்கரேன் இருக்கேன், நீ கம்பெனி கொடுக்குற. இந்த தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலி போய் வந்தாண்டி. என்ன இப்படி சொல்றீங்க? எப்படி பாக்குறாரோ அவரை போய் காலி போயின்றீங்கள. தண்ணி பாம்பு தண்ணிக்குள்ள போகும், நல்லா நல்லா பாம்பு தண்ணி மேலேயே போகும்ல. வெந்தாயில் நல்லா போவேன். பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல மாமா வாத்தியாரே, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? யாரும் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அண்ணே நான் என்னை பார்த்தா சொல்ல முடியாதுப்பா. விரல் கொடுத்தா கூட கடிக்க தெரியாது. அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துருக்கேன்ப்பா. உதட்டில் லேசாக குழி விழுந்து 2 தையல் போட்டு வீட்டில் படுத்து விஷத்திலேயே அடிக்கிறான்யா. சேனா சேடை இந்த மலையில எதுக்கு உட்காந்துருக்கு? எந்திரிச்சு போங்க. இது என்ன பாட்டு பாடுறியா? இது என்ன பாட்டு பாடுன? சேலை என்னடா சிங்கினா சிங்கடியா அந்த பாட்டு தான். சிரிச்சா நெத்தி அட்டியா பஞ்சை வளஞ்சு கும்மி அட்டியா. ஆறு ஆறு சிங்கினா சிங்கியடி, சிரிச்சா நெத்தியடி, பங்குனா கும்மியடி, பறந்து அடியடி. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கப்பு. கப்பு வேணுமா? ஜெயிக்கிறவளுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு கப்பு உண்டு. அதுக்கு நீ சூம்பு. ஒத்தரு பயம் தாரே, ஒரு உனப்பு தட்டும் தாரே, ஒத்தாரு வயந்தாரே, ஒரு உடப்பு தட்டுந்தாரே, கட்டி கட்டி வாடி நம்ம ஓட பக்கம் போவா. ஏண்டா
வாடா மன நிம்மதி. சத்யா அமைதியா உட்காந்துட்டாரு. நம்ம ரெண்டும் சத்யா சொன்ன போ கேட்டுக்கிறாரு. 10 ரூபாய் தாரே ஒரு கொஞ்சம் கழிதாரே பக்கத்திலே வாடி நம்ம படப்பு பக்கம் போவோம். 10 ரூபாய் தாரே ஒரு பழக்கஞ்சம் கிழிதாரே பக்கத்தில் நிற்கிற பொம்பளை நீ ஒத்துட்டு விடலாமா? செய்ய மாட்டேறாரு மாமா. நீ நினைச்ச எனக்கு அப்படியே பொறுப்பொறுன்னு என்னமோ தோணுதுடா. ஆண்டுகிட்டு செத்து புறமான்னு தோணுது. இல்ல நான் ஒண்ணு சாவணும் இல்ல ஒன்னே கொண்டுட்டு நான் ஜெயிலுக்குள்ள போகணும். அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேறாரு. என்னடா எவ்வளவு லட்சணமான பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு போய் இப்படின்ற கிட்ட வந்தாலும் மறந்துடுறாரு. அந்த பிள்ளை ஏமாந்தே சாக போகுது உன்னை நினைச்சு. என்னமா ஒண்ணும் பண்ண மாட்டாராம். என்னடா அவ்வளோ ஒண்ணு கோழி தொட்டு பாத்துக்குறாராம். கோழிண்டா கொத்தணும், நாயிண்டா நக்கணும், மாடுண்டா முட்டணும். அதானே நியாயம். ஏதாவது பண்ணணும் சும்மா அப்படி இப்படி. என்னடா நீ போடா உள்ள போடா, நான் பாத்துக்கிறேன். போடா மருதமணி நீ குத்து நான் குத்து. நீங்க செய்யறத பாக்காட்டு மாமா, அப்பா கத்துக்குறாரு. இதெல்லாம் வந்து கெடுதல் பண்ணுவியா? ஏய் நாங்க பார்க்கணுமியா? நாங்க பார்க்கணும்ல. தனியா என்ன வர்றாரு? நாம ஓரமா ஒதுங்கி போய் உட்கார்ந்துக்கிட்டே. நீ ஆடும்போது நான் ஓரமா உட்கார்ந்துக்கிட்டேனா உட்கார்ந்துக்கலையா? ஆமா ப்ரோ. உனக்கு நல்ல மரியாதை தர்றேன், உன் மரியாதையை நீ காப்பாத்திக்க. ஓரமா ஒதுங்கி போயிரு இல்ல உள்ள போயிரு. அப்ப ஏசி கார்ல கூட்டு வந்து இந்த எம்கேஆர் உனக்கு தெரியலையா? தெரியல. பணியாரம் வேணாம் ஊத்தாப்ப வாங்கி தரேன்னு சொல்லும் போது வாங்கி கொடுத்துறேன். இந்த எம்கேஆர் உனக்கு தெரியலையா? தெரியல. 3500 பத்தாதுன்னு 3700 வரைக்கும் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு இந்த எம்கேஆர் தெரியல? தெரியல. எப்படி தெரியுது? தெரியல 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 எம்கேஆர்வே தெரியல. ஒரே ஒரு விஷயம் தெரியும், எம்கேஆர்ன்றது தெரியும். இந்த இங்கிலீஷ் எழுத்துல 3 எழுத்து எம்கேஆர்ன்றது தெரியும். ஆனா ஒண்ணே தெரியல. ஆஃப்டர் ஒரு கப்ளிங்க பார்த்ததுனால இந்த பை புரிஞ்ச மறந்துட்டியா? கப்ளிங் தேவைப்படும். இதுதான் முக்கியம். கப்ளிங் தேவைப்படும். ஆமா, வாழ்க்கைக்கு முக்கியமே கப்ளிங். ஆமா, இது முக்கியமா அது முக்கியமா உங்களுக்கு? கப்ளிங் இருந்தா தான் தண்ணியை ஒழுக விடாம மாட்டலாம். பல சண்டைக்கு வந்த கிளி மடைஞ்ச குத்துங்க சொல்றேன். எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு நமக்கு. எப்படி தீ போட்டனா நான் விடியற வரைக்கும் உள்ள வரவே மாட்டேன். அங்கிட்டு போய் உட்கார்ந்துக்குறேன். வலது கையை நான் சொடக்குன்னு ஒடிக்கல. ஒடிக்கிறது ஒடிக்க ஒடிச்சு எதுக்குலாம் திரிச்சு விட்டுரு. அப்போ அந்த கைக்கு வேலை கொடுத்துட்டு தான் இருக்கணுமா? ஆமா, அது வந்து எதவாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும். என்னத்த நோண்ட போது உட்காந்துக்கிட்டு? மாமரத்து கீழே இருந்து மங்கையவ குளிக்க அடி மங்கையவ குளிக்க கீழே இருந்து மங்கையவ குளிக்க அவ மங்கையவ குளிக்க இப்போ என்ன மயத்துக்கு நீ வந்த ரோசாக்காரன்? நீ வந்ததுக்கு நான் 12 வர வேணா? நான் மட்டும் என்ன ஏழை பையலா?
அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. இனிமே டச் பண்ண கூடாது ப்ரோ. சரி இனிமே இல்ல. ஏத்தா என்னாச்சு? இப்படி ஒரு பாட்டை தமிழ்நாட்டுல என்னன்னு இது கேட்டு என்ன பாட்டு மாமா? ஏத்தா அப்புறம் ஏத்தா உன்னை பார்த்தா மனசு சூடாகுது அடி ஆத்தா. ஏத்தா உன்னை பார்த்தா மனசு சூடாகுது அடி ஆத்தா. ஒரு நைவ தொட்டு பழகிட்டாரு மாமா. சொல்லி குடியா இல்லையா? எதுக்கு நைவா நைவா அந்த பிள்ளை ரொம்ப சங்கடப்படும்டா, ரொம்ப சங்கடப்படும். இவங்களை நம்பி அதுல ஒண்ணுக்கு 2 பேரும் நம்பி வந்திருக்கமே. 2 பேரும் ஒண்ணு செய்யறாங்களே. போ நாண்டுகிட்ட 2 பேரும் ஒத்த கயத்துல தொங்குங்க. ஊர்ல ஒரு கயிறு இருந்தா கொடுங்க, 2 பேரும் ஒண்ணா தொங்குங்க. போடா உரிமை கையேடு கையேடுடா, ஏன் கையேடு. இன்னொரு வட்டம் புடிச்சா சரி புடிச்சிட்டு போ. பெரிய கோபக்கார மாதிரி பண்ணேன் அவ்வளவுதானா? மாமா அடிக்க போற மாதிரி பேசுறீங்களே. அடிக்கிற மாதிரி பேசுவேன். இங்க வாங்க. நானே சம்பளம் தர மாட்டேன். ஏதாவது போ மாமா, கூப்பிடுறாரு போவா. நம்பி போ, ஒண்ணும் பயப்படாத. பயப்படுறதுக்கான வேலையே இல்ல. ஏப்பா நீ வேடிக்கை பார்க்குறீங்கறியா? இல்ல பயப்படுற மாதிரி வேலையே இல்ல. சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவியா? ஆமா, நான் ஏறணும்னு இறங்குவேன். இவர் 8 நாள் அங்கனே குடியிருப்பார். இருட ஆந்த மண்டை கண்ணே. ஏய் ஏய் வேணாம் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாது. உனக்கு பொம்பளை சொக்குதோ? வேணாம் வேணாம், நம்ம குடும்பத்துக்கே ஆகாது, நம்ம குலசாமிக்கே ஆகாது. இது என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? இந்த பழக்கமே நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. நம்ம அப்பா என்ன சொல்லி விட்டுருக்காரு? ஊம்ப சொன்னாரா? தூங்க சொன்னாரா? தூங்க சொன்னாருன்னா அப்புறம் சிரிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு அவர் தூங்க சொன்னாருன்னா அண்ணே, உன் தம்பிக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய அது வந்துருச்சுனே. எல்லாருக்கும் வரக்கூடியது உனக்கு வந்துருச்சா? பரவாயில்லையே, நான் கும்பிட்ட சாமியை அப்ப காப்பாத்திருச்சு. என்ன ஆச்சு மாமா அவருக்கு? அவனுக்கு தானே கேட்கணும். அவனுக்கு வந்தது எல்லாருக்கும் வந்தது, எல்லாருக்கும் வந்தது அவனுக்கு வந்ததுன்னா ஒண்ணுக்கு வந்திருக்கும். அண்ணே அது இல்லைண்ணே, இந்த வாலிப பசங்களுக்கெல்லாம் வரும்ல அந்த லென்த் லாங் லாக். ஓஸ் லென்த் ஆயிருச்சா? கப்ளிங்ல சொருங்க. நான் போய் கண்ணே, இந்த மழை பெஞ்சு நின்றாலும் நான் உனக்காக நடு ரோட்ல நிற்பேன். ஆமா, நடுரோட்ல பிச்சை எடுக்க நிற்பியா? மழை வந்து நின்னா நடுரோட்ல போய் நின்று பொம்பளை என்ன செய்வ? மழை வந்து நின்னா நான் ரூமுக்குள்ள இருப்பேன், நீ தயாரா இருப்பேன் வான்னு சொல்லுது. அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் நடுரோட்ல நிற்பேன், நான் பிச்சை எடுக்க போறேன். அது இந்த நேரத்துல யாரா போடுவாங்க பிச்சை? என்னடா 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 பேசுற? ஏதாவது ஒரு உருப்படியா பேசுறியாடா? போடா. கடுப்புதான் ஆகுது உன்னோட. கோபப்படாதீங்க மாமா. பின்னாடி தலைவண்ணா சொல்லு, 60 ரூபாய் பிடிச்சிக்கிறேன் சம்பளம். ஐயா நான் கிட்டத்தோட வர மாட்டேன்ப்பா. டேய், ரொமான்ஸ் பண்ண விடு. கண்ணே, இந்த உலகத்துல இந்த தமிழகத்துல எத்தனையோ இளைஞர் காதல் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் வித்தியாசமா பண்றேன். ஆமா, வித்தியாசமா தவத்துல கட்டிட்டு தொங்க விட்டுட்டு பண்ணுவியா? என்னடா நீ மட்டும் வித்தியாசமா பண்ண போற? எல்லாரும் சொல்றத நீ சொல்ல போற. என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? லவ் பண்றவங்க சொல்லுவாங்க. நானும் அதை கேட்டு கேட்டு சலிச்சு போனேன். ஏன் சுடு பண்ண தானே? கண்ணே, நான் உன்னை பார்க்காமே இருக்க முடியல. நீ என்னை லவ் பண்ணிட்டீங்கடா.
எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன்னா நான் உன்னைய ஒரு வேலை செய்யவே விட மாட்டேன். உன் சட்டியை கூட நான் தான் துவைப்பேன். உன்னை எச்சியை துப்ப விட மாட்டேன். உன் எச்சியை நக்குவேன் அப்படின்னு சொல்றத நீயும் சொல்ல போற. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்புறம் உன் மண்டையில பூ. ஆமா, ரொம்ப கவிஞர் கண்ணதாசே, மண்டையில பூ, மண்டையில தான்டா பூ இருக்கும். ஏய், இதெல்லாம் யாராலும் சொல்லாத வார்த்தையா? கண்ணே, நான் உன்னைய 12 வருஷமா பின்னாடியே வரேன். பொய், பெரும் பொய், நம்பவே நம்பாத. 12 வருஷத்துக்கு முதல் ஒண்ணுக்கு இருக்க கூட தெரியாது உனக்கு. நான் தான் திப்ப திறந்து விடுவேன். ஏய், ஏன் நான் இருக்கும் போதே போய் சொல்லுவியா? 12 வருஷத்துக்கு முதல்ல நீ என்ன பண்ண? உன் மூஞ்சி அங்கிட்டு கொண்டு வாடா, கண்டகரவ பாம்பு மாதிரியே இருக்கு. அப்படி என் அருகில் வா. நம்ம 2 பேரும் மற்றவங்க மாதிரி முதல்வர் கொண்டாடக்கூடாது. அப்படி பண்ணவே கூடாது. எல்லாரும் மாதிரி முதல்வர் பண்ணக்கூடாது. நம்ம மைச்சட்டுக்காரர்கிட்ட சொல்லி நல்ல நிறைய டியூப் லைட் கட்டி சீரி எல்லாம் போட்டு வெளியில நோட்டீஸ் தொங்க போட்டு எல்லாத்தையும் வர வந்து முதல்வர் பண்ணுங்க. வீடியோ காரையும் கூட்டி போயிருவோமா? வீடியோ இருக்காருல்ல, நம்ம இருக்காருல்ல, யூடியூப் எடுத்து தமிழ்நாடுங்கும் பரப்பி விட்டுருவோம். எல்லாரும் பார்க்கட்டும். இருடா. ஏ போடா, கடுப்பா. எல்லாரும் மாதிரி முதல்வர் பண்ணாம நீ என்ன பெரிய புதுசா பண்ண போற? பாத்ரூம்ல எப்பயுமே தாப்பா போட்டு தானே குளிப்பீங்க. அதான் அதான் பாதுகாப்பு அவசியம். அதை பாதுகாப்பு பார்த்துக்கிற சொல்றியா? பெரிய பொறுக்கி போய் நகை காசுண்டா ரொம்ப முக்கியமா இருப்பியா? பாத்ரூம்ல குளிக்கும் போது நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு பொண்ணு சொல்லாம சொல்றியா? பேச விடுறா, பேசுடா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது வாழைப்பழம் நிறைய வாங்கிட்டு வா. ஆமா, ரொம்ப தேவைப்படும். வாழைப்பழம், என்ன பழம், ஏந்திர பழம் வாங்கிட்டு போ, உனக்கு தேவைப்படும். தம்பி அசந்து தூங்கிட்டான்டா. இதை வச்சு எப்படி சமாளிக்கிறிய? பழமும் ரொம்ப கஞ்சி பழமும் வாங்கிடாத, உதக்காயா வாங்கி. உள்ள வா, ஓசி வாழைப்பழத்துக்கு வாயிலே வச்சு குத்துறேன். உதக்காய் தான் உதவும். இது எதுக்கு உனக்கு உதவுது? நீ படுத்துற. உங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் நான் கேட்டோம்னு சொல்றேன் தங்கம். உங்க அப்பா அம்மா எல்லாம் முதல்ல காமிச்சிரு. உங்க அப்பா வளர்ந்தாளா? வளர்ந்தாலும் பாதுகாப்பா இருப்பாரு. என் மானத்தை வாங்குறேன். அவன் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். நீ கண்டுக்கிறாத, அது நம்ம வீட்டு சிப்பி பாரு நாய் சிக்கனுக்கு அலையுது. நீ கருவாட்டு பானையெல்லாம் தொடர்ந்து காமிச்சிடாத, பானையை உரியும். நாயின்னு சொல்றத பத்தி நான் கவலையே படல. ஆனா நாயின்னு சொல்றேன், ஒரு நாளாக்கி அதை நக்க விடுறியா? நாயின்னு சொல்லுடா, நான் வேணாண்டே சொல்லல. ஆனா அததான் செய்ய விடணும். மாமா தயாரா தான் இருக்கா எல்லாத்துக்கும். எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன்? எப்படிங்க? நீ டச் பண்ணினா நான் உண்மையிலே அரைஞ்சு வருவேன்டா. கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே டேய் பங்காளி, டேய் இரு பங்காளி, இரு பங்காளி. உள்ள போறோம் தானே போனேன், இப்ப எதுக்கு வந்த? நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா உறுத்துது. பங்காளி, அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சானா? இல்லையே. பாத்தியா, குழந்தையும் பெரியவர்களும் ஒண்ணு. எங்க ஐயா போய் சொல்ல மாட்டாரு. டேய் அனாதையா சாக போற. கட்டி பிடிக்கலங்க, காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டாரு. ஆமாண்டே. நான் கட்டி பிடிச்சது இல்ல, அவருக்கு நீர் கசிவு ஆயிடுச்சு. அவருக்கு சத்தியா சொன்னா நான் நம்புவேன். சத்தியா சொல்லுங்க. உன்னை கட்டி பிடிச்சானா? இல்ல இல்லங்க. ஏன்னா இந்த பிள்ளை போய் சொல்லாது. ஏன் உத்தமிடா செவத்த புள்ள போய் சொல்லாது. சூப்பரா பாட்டு வரிய மறக்க வச்சு விட்டாங்களே. ஊத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரச பார்த்தா உன்ன சுதியேறுது, அடியாத்த மனசுகம் பாடுது, சாத்து குடி சரெடுத்து தேய்ச்சு வச்சேன் கண்ணத்தில் பாரு இன்னமுள்ள சாகத்தான்
பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணது உபிரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறு மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என்ன அவன் கட்டி என்ன பெரிய தார் இந்தியாவில் கப்பு வாங்கிட்ட கை கொடுக்குறாங்க வாடா டேய் நீ இப்ப இத பண்ணுன மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ யானை நெஞ்சில ஏறி மிதிச்ச மாதிரியே இருக்குடா இல்ல நீ சும்மா நிக்கிறதே உங்களை நான் த்ரோ பண்ணுவானாங்க உங்க மேல உசுரே வச்சிருக்கேன் உங்களை தவிர யாரையும் தொட விட மாட்டேன் அத்தேன் ஆல்ரவுண்டுக்காரர் போய் சொல்ல மாட்டார் அத்தேன் 2 பேரும் போட்டாக்கு மாவு கணைஞ்சாங்களா அவர் போற மாதிரி சொல்றாரு நம்ம காதலிக்கிறோம்னு நம்பாதீங்க உங்களுக்காக மசர தருவாராம் அவர் நீங்க 16 பெற்று 12 வாழணும் நான் கோயில்ல சாமி முருகா ஐயா மாரியா சாமி தெரியாம கும்பிடுறானடா என்ன செய்ய கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கள்ளச்சல நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாமத்தாமலை பாய்க்கு வந்த பச்சை கிளி தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் பகவதி அம்மா என் தம்பி நல்லா இருக்கணும் நீ இப்ப ஒட்டிட்டு விரிச்ச மாதிரி இருந்துச்சு தம்பி வெளிநாடு போறதுக்கு படக்குன்னு விசா வரணும் அப்ப இதை யாரு பாத்துக்கிறவா நான் எல்லாமே பாத்துக்கிறேன் மாமா இருக்காருலங்க உங்க அண்ணன் நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் தம்பி நீங்க நல்ல முறையில போயிட்டு வாங்க குடும்பத்துக்கு வேணும்ன்றதை நான் போட்டுறேன் என்னன்னா வாங்கி போடணுமோ அதுக்கு முன்னாடி உனக்கு விசா வந்துருச்சுனே நான் போல நான் விவசாயம் மாடு வச்சு பொழைச்சிக்கிறேன் நான் போல என்ன தம்பி அப்படி சொல்லி நீங்க போயிட்டு வந்தா தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் போறையா செகல் அறையவா ஏய் என் தங்கம் வாடா சொல்லி அவன் உன்னை கட்டி பிடிக்கவே இல்லையாடா இந்த மூத்திர கவச்சி அடிக்குதுல அவன் என்னைக்கு ஒழுங்கா ஒண்ணு கடிச்சியா ஏய் இங்க வாடா நீ அந்த பிள்ளைய தொடவே இல்லை இந்த கத்தால வாட வருதடா நோந்து சந்தேகப்படுறீங்களா இல்லையா காதலும் சொல்லல ஒரு மயிரும் சொல்லல உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லு இந்த வெறி நாய் அண்டை விடாம நான் பாத்துக்கிறேன் சொல்றேன் உட்காரா அங்க வாடா ஏ உட்கார சொன்னா என்னையா வெளியே இருந்துட்டு இருக்க உட்காரியா ஹலோ என்னோட காதல செலவா அவரை கூட நீங்க வாங்க முத்தங்குத்துக்கு வாதாது பத்தியா உளுந்த வடையை கேட்ச் பண்ணி முத்தம் கொடுக்குறேன் விடிஞ்சது அப்புறம் வாங்கி தருவாங்க உளுந்த விட அது நீ ஒரு புரியாத என்னமோ சொல்றீ போங்க எனக்கு பழக்க வழக்கம் பத்தாது காதல சொல்றா தங்கம் சொல்லவா பாபா வஞ்சி இடமானே பாபா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேன் வாழாலிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியா பாபா வஞ்சி நான் கூட அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சான் நான் பயந்துட்டேன் இன்னும் மாசம் முடியலையே மண்டை வந்துருச்சேன்னு இரட்டு வயதில் தீரத்தாமரை வயிற்று சிரிக்கும்
பண்ணவே விட மாட்டேங்கிறாருங்க. தம்பி அப்படி இல்ல. எனக்கு வேலை முடிஞ்சு வச்சு வந்த வேலை முடிஞ்சு வச்சுட்டேன். முடிஞ்சு வச்சா சாங் கண்டினியூ. வந்து கூத்தாடு போது பூச்செண்டு நோகாதம்மா கால் மீது கால் போட்டு ஆடு கல்யாண நாளில்லையா போதும் பாவா வந்தேயம்மா வந்தால் என்னை தருவே பாடாலே நீங்காமலே நீ பாதி நான் பாதி லா 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 ஐயோ அவரு ஆளு மாத்தி பிடிச்சிட்டேன் மாமா. நீ தெரிஞ்சுதான் பண்ற. நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் வளகாப்பு போறேன். ஏமாந்து போயிடுவார்ல. ஏய், எதுக்கு தினம் தினம் நான் வந்து உனக்காக 4 செக்குரிட்டி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. வளகாப்புக்கு வரீங்கிறாரு. நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு இல்ல தம்பி ஃபீல் பண்றியாடா? ஏய், நான் லவ் பண்ற பொண்ணை உனக்கு கொடுக்கும்போது எனக்கு கொடுத்தியா? ஐயா ஐயோ எனக்கு வேணும் தம்பி. ஐயோ நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ நான் தொடவே மாட்டேன். தம்பி மனைவி. ஐயோ வேணாம் தம்பி மனைவி எனக்கு தங்கச்சி மாதிரி. ப்ளீஸ் ப்ளீஸ், தொடவே மாட்டேன் நான். என்னால டெய்லி டெய்லி இவங்களை பாதுகாக்க முடியாது. ஏன்னா இது சரி வராது. நான் வந்து டெய்லி சந்தைய புத்தியோட வாழ முடியாது. ஐயோ எனக்கு சொந்தமா நிலம் வேணாம். நிலமெல்லாம் எனக்கு சொந்தமா வேணாம். அப்புறம் குத்தகைக்கு வாங்கிக்க, குத்தகைக்கு. எனக்கு குத்து தரவாடகை மட்டும் இருந்தா போதும். இவர் நம்பி நீ அனுப்புறீங்களே, உங்க இடத்துக்கு பாதுகாப்பு யாரு? வருஷம் பூரா வச்சு நான் உழுவ முடியாது. நம்மளால செயல் பத்தாது. அப்ப எப்ப கோடைக்குன்னா கோடைக்கு, காலத்துக்குன்னா காலத்துக்கு, அவ்வளவுதான் நம்மளால முடியும். அப்ப என்ன